ஹலோ கைஸ், இந்த பாட்டோட ஸ்டார்டிங்லே ஹீரோயினோட பற்றி புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ, சரி நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு போ, நானும் ஓடி போனதாக இருந்துக்கிறேன், இந்த கல்யாணத்தை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு ஹீரோயினை கன்சர்னை பற்றி யோசிக்கிறதுனால ஹீரோயினுக்கும் ஹீரோவை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அக்கா கல்யாண மண்டபத்தில் ரூமில் போய் பார்க்கறதுக்கு ஹீரோயின் அங்கே இல்லை. அதுக்கப்புறம் ஹீரோயினோட பயம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு வேளை இவன் இங்கேருந்து ஓடி போயிட்டாலும் நினச்சி ரொம்பவே பயப்படுறது. ஐயோ மாமாக்கு இதை ஆகிடுமோன்னு அவங்க ரொம்பவே டென்ஷனாக யாருக்குமே தெரியாமல் எப்படியாவது ஹீரோயின் திரும்ப வந்துருவாங்கன்னு நினச்சி ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயினோட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்ச ஹீரோக்கு ஹீரோயினை லைட்டாக பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஹீரோயினை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோவோட கன்சர்னையும் புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினுக்கும் ஹீரோ கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருது. இவங்க காரை ஓட்டிட்டு மண்டபத்துக்கு வர வழியில் ஹீரோயின் தெரியாமல் ஒரு ஆட்டை இடிச்சிருவாங்க. அது ஒரு சங்கீத்துக்கு வச்சிருக்க ஆடுன்றனால அந்த வில்லேஜஸ் எல்லாமே ஹீரோயினையும் ஹீரோவையும் பிடிச்சி வச்சுட்டு இந்த ஆட்டை நீ தான் கொண்டுட்ட, ஸோ அதனால நீ தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கு ஆல்ரெடி கல்யாணத்துலேருந்து பயம், அதனால தான் ஹீரோயின் கல்யாணத்தை விட்டே ஓடி வந்திருப்பாங்க. இப்போ திரும்ப கல்யாணம்னு ஹீரோ வந்துட்டு இந்த கல்யாணம் எப்படி நடக்கக்கூடாது, அவளுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நடக்க விட மாட்டேன்னு அவங்களோட ஃபைட் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே ஹீரோ அட்டாக் பண்ண ஹீரோயினுக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு. ஏன்னா இந்த கொஞ்சம் ட்ராவலில் ஹீரோயினுக்கும் ஹீரோ மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் தன்னை காப்பாற்றுறதுக்காக இவ்வளோ தூரம் போராடுற ஹீரோ பார்த்து அவங்களுக்கு உண்மையிலேயே ரொம்பவே பிடிச்சிருக்கும். இவனை இப்போ தான் அவங்க வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க, தான் அவனை லவ் பண்ணுறோம், கல்யாணம் பண்ண இவனை தான் கல்யாணம் பண்ணணும்னு அவங்க கொஞ்சம் டிசைட் பண்ணவே ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே இருந்த ஒருத்தர் ஹீரோயினை வந்துட்டு அந்த சாங்கியத்துக்காக வச்சு அந்த ஆட்டை கொண்டுட்டா, ஸோ அதனால் அவள் கழுத்தில் தாலி கட்ட போகிறேன்னு ரொம்பவே அடம் பிடிச்சிட்ருக்க. அவங்க ஃபைட்டு கடையில் அந்த ஆடு வந்துட்டு சாகலை, இன்னும் உயிரோடு தான் இருக்குன்னு நினச்சிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பூஜாரியும் இதை பாருங்க, அந்த ஆடு சாகலை, இதுதான் உனக்கு நல்ல சந்தர்ப்பம்னு சொல்லி ஆட்டையும் அந்த ஆளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட ரொம்பவே சண்டை போடுறாங்க. இதுக்காக நீ இவ்வளோ பண்ண, அவங்க நான் கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, ஏன் உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையான்னு கேட்குறதுக்கு ஹீரோ, உனக்கே கல்யாணத்துக்கு பயம், இல்லை அவன் வேற உனக்கு கட்டாய கல்யாணம் பண்ணவன் நினைக்கிறேன், நான் எப்படி அலோவ் பண்ணுவேன்னு சொல்ல, ஆமாம் எனக்கு கல்யாணம்னா பயம் தான், ஆனால் உன் உயிரை விட எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்ல ஹீரோவும் ரொம்பவே இம்ப்ரெஸ்ட் ஆகிறாரு ஹீரோயின் மேலே. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு என்ன ஆனாலும் சரி நீ இந்த கல்யாண மண்டபத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை கொண்டு விடுறாங்க. ஹீரோயினுக்கு போகிறதுக்கு மனசே இல்லை, ஹீரோ கிட்ட தான் ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினைக்க ஹீரோயினோட அக்கா வந்துட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடறாங்க, என்ன காரியம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ அங்கேருந்து கிளம்பிட்டாருன்னு நினச்சி ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அக்காவும் நீ என்ன காரியம் பண்ணன்னு தெரிஞ்சிருக்கான்னு ரொம்பவே திட்ட. அப்போ தான் ஹீரோயின் சொல்லுவாங்க, நான் அவனை லவ் பண்ணுறேன், எனக்கு அவன் தான் வேணும், ஏன்னா என்னால் அவன் இல்லாமல் வாழ முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஹீரோயினோட அக்கா, நீ இதை அவன்கிட்டே சொல்லியிருந்தா இந்த ப்ராப்ளமே வராதுன்னு சொல்லும், எங்கே நான் சொல்கிறதுக்குள்ளே தான் நீ என்னை கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு ஹீரோ ஃபீல் பண்ண ஹீரோ இங்கேருந்து போயிட்டு நினச்சி ஹீரோயின் ரொம்பவே ஃபீலிங்காக இருக்காங்க மண்டபத்தில். அப்போ பார்த்தா கரெக்டாக ஹீரோவும் மண்டபத்துக்கு வந்து இருக்காங்க. ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக் அண்ட் ஹாப்பி. அப்போ தான் ஹீரோ சொல்கிறார், என் அறிவு கட்ட மாமா தான் என்னை இங்கேயே கூட்டிகிட்டு வந்துட்டா, நான் எல்லாமே ஏதோ ஒன்றை விட்டுட்டு போகிறேன்னு நினச்சிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயின் ப்ளீஸ் போகாத, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்லனால ஹீரோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படி ஹாப்பி எண்டிங்காக முடிஞ்சிருது. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.